ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி, செவ்வாய், ராகு இந்த 3 பாவ கிரகங்கள் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பலன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சார், பொதுவாகவே 6ஆம் பாவகம் அப்படின்றது ஒரு நல்ல பாவகமா நம்ம சொல்றது கிடையாது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே 6ஆம் பாவகத்துக்கு சில நல்ல விஷயங்கள் இருக்கு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா தொழில் சம்பந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் அல்ல வேலை, நம்ம ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறது அப்படின்றதுலாம் 6ஆம் பாவகத்துல வரும். வெளிநாடு தொடர்பான வருமானங்கள் இதெல்லாமே 6ஆம் பாவகத்துல வரும். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இப்ப இவர் குறிப்பிடுற ஜாதக அமைப்பு படி பாக்குறப்ப 6ஆம் பாவகத்தோட கெட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய கடன், நோய், எதிரி இந்த 3 விஷயங்களும் பாவகிரகங்கள் அங்க இருக்கிறப்ப தடைபட்டு போயிடும் சார். அதே நேரத்துல வேலை சம்பந்தமாவும் தொந்தரவு இருக்கும். வேலை சரிவர அமையாது. வருமானம் அப்படின்றது கொஞ்சம் விரயம் ஆகுறதுக்கான காலமாகவும் இருக்கும். இந்த 3 கிரகங்கள்ல ஏதாவது ஒண்ணு தசா நடத்துது அப்படின்றப்ப இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ரிஷப லக்னத்துக்கு 6 அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் வீட்டுல இருக்காங்க. இந்த துலாம் வீடானது சுக்கிரனோட ஆட்சி வீடா வரும். அப்ப சுக்கிரனோட ஸ்தான பலத்தை பொறுத்து இந்த 3 கிரகங்களோட பலம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சுக்கிரன் உச்சமா இருக்காரு, இந்த கிரகங்கள் அங்க இருக்கு அப்படின்னா கிரகங்கள் பலமாவே இருப்பாங்க. அந்த தசா காலங்கள்ல ஜாதகர் போட்டித் தேர்வுகள் இல்ல அரசியல் ரீதியான விஷயங்கள் இதுல எல்லாம் ஈடுபடுறப்ப அவருக்கு வெற்றியை கொடுக்கும். இதே சுக்கிரன் பலவீனமா இருக்காரு அப்படின்னா தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவா இருக்கும். நிறைய அலைச்சல் இது மாதிரியான விஷயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி கெடுபலன்கள் அப்படின்னு சொல்றதுக்கு 6ஆம் பாவத்தோட பாவகிரகங்கள் தொடர்பு கொள்றப்ப கெடுபலன்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் குறைவாவே இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம்.